ஹலோ மக்களே, நான் இன்றைக்கி திருச்சிக்கே போயிட்டுருக்கேன். திருச்சிக்கு போகிறது எதுக்கு அப்படின்னா, என்னோடய நாத்தனாரோட பையனுக்கு வந்து சமயபுரமில் மொட்டை போடுறதுக்காக போயிட்டுருக்கோம். இப்போ சமயபுரமில் போய் இறங்கினோடனே எனக்கு வந்து இந்த பூவை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா, மதுரையிலலாம் இப்படி கட்ட மாட்டாங்க. மதுரையோட பூ கட்டுற மெத்தட் வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அழகாக பூவை இடையில வச்சு கட்டுவாங்க. ப்ளஸ் நெருக்கமாக மதுரையில் கட்டுவாங்க. இவங்க கொஞ்சம் கலக்கமாக அழகாக கட்டியிருக்காங்க. இது ஒரு அழகு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முடிச்சுட்டு வந்து நான் சமயபுரமில் வடக்கு வாசல் வழியாக போனேன். இந்த பையனுக்கு தான் நாங்கள் மொட்டை எடுத்தோம். மொட்டை எடுத்துகிட்டு அவனுக்கு சந்தனம்லாம் பூசிட்டு கூட்டிகிட்டு போனோம். வடக்கு வாசலில் ஏன் போகிறோம் அப்படின்னா, பாப்பாவை வச்சுருக்கனால 1 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்கள நம்ம கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா, வடக்கு வாசல் வழியாக போனீங்கன்னாவே நீங்கள் 10 நிமிஷத்துலேயே சாமி பார்த்துடலாம். சூப்பராக அங்கே சமயபுரமில் சாமிலாம் பார்த்து முடிச்சுட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் குங்குமம் எல்லாமே வாங்கிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டோம். டேரெக்டாக வந்து நான் திருவானைக்கால் தான் போயிருந்தேன். அங்கே வந்து ஜம்புகேஸ்வரர் கோயில் இருக்கு. சிவன் கோயில்கள்லே நீர்த்தலம் வந்து அந்த கோவில் தான். அந்த கோயில் நான் பார்த்ததுலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கோயில். அவங்க யாருக்காவது டைம் கிடச்சிது அப்படின்னா திருவானைக்காவல் போயிட்டு வந்துடுங்க. நான் போனதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் அந்த நீர்த்தலம்னா, 2வது ரீசன் அங்கே இருக்க யானை. அந்த யானையோட பேர் வந்து அகிலா. அதுக்காகவே நான் ஃபஸ்ட்டு போனது. போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அந்த கோயிலில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். செம்ம நீளமான கோவில். உங்களுக்கு நடக்கும்போது செம்ம கால் வலியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு என்ஜாய் பண்ணுறனோ அதே அளவுக்கு என் பொண்ணும் ரொம்பவே என்ஜாய் பண்ணான். நாங்கள் வந்து மதுரை டு திருச்சியும் பஸ்ஸில் தான் போனோம். திருச்சிக்கு உள்ளவும் பஸ்ஸில் தான் போனோம். நாங்கள் இறங்கினது வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்கி சத்திரம் பஸ் ஸ்டாப் போயிட்டு சத்திரம்லேருந்து சமயபுரம் 1 டேலேயே வந்து நான் 3 கோவிலுமே நல்லா திருப்தியாகவே பார்த்துட்டேன். இன்னுமே வந்து ஸ்ரீரங்கம் மட்டும் ஒன்ஸ் மோர் வந்து கொஞ்சம் போனீங்க அப்படின்னா ஃப்ரீயாக பொறுமையாக பார்த்துட்டு வரலாம். இந்த யானை முன்னாடி என்னை ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் சின்ன வீடியோ கிளிப் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு இந்த யானையை ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் இந்த யானைக்காகவே அந்த கோயில் பற்றி நிறையா பார்த்துருப்பேன். அதே மாதிரி தான் ஸ்ரீரங்கம் கோயில் யானை ரெங்கனையும் நிறைய நியூஸ் பேப்பரில் பார்த்துருக்கேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாலும் அப்படித்தான். இந்த கோயில் வந்து எனக்கு போகணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை. ரொம்ப நாள் வந்து ஒரு கனவுன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் ஒரு கனவா அப்படின்ட்டு ஒரு சிலருக்கு தோணும். இல்லை, எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தது. இன்னொரு ஆசை என்னென்னா, எனக்கு சிதம்பரம் நடராஜரை போய் பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசை. அதை நான் பிளான் பண்ணுறேன். என்னமோ தெரில, எனக்கு இன்னும் அமையலை. இந்த கோவில் நீங்கள் போகிறீங்க